ஸோ இந்த சுரக்காய் பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுரக்காய் பாயாசம் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். ஸோ இந்த சுரக்காய் வந்து நான் இந்த மாதிரி ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் பாதாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் கேஷ்யூ கட் பண்ணியிருக்கேன். என்கிட்ட கிரேப்ஸ் இல்லை, கிரேப்ஸ் இருந்தால் கிரேப்ஸும் போட்டுக்கலாம். ஸோ அந்த பால் வந்து 4 கப்பு எடுத்திருக்கேன். அது நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ சுகர் போட்டுடலாம். 1/2 கப்பு ஃபஸ்ட்டு ஆட் பண்ணி பார்க்குறேன் எவ்வளோ சுகர் இருக்குதுன்னு பார்த்துட்டு. அதுக்கப்புறம் வேணும்னா எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம். இதுவே போதும் தான் நினைக்கிறேன். ஸோ நான் இந்த பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இதில் வந்து முந்திரி பருப்பு போட்டு எடுத்துக்கலாம். உங்கள்கிட்ட ட்ரை கிரேப்ஸ் இருந்தால் அதையும் போட்டுக்கோங்க. ஸோ கேஷ்யூ போட்டுவிட்டேன். இதை வறுத்து எடுத்துக்கலாம். ஸோ கேஷ்யூ வந்து வறுத்து எடுத்து வச்சிட்டேன். ஸோ அந்த பாத்திரத்துலேயே நான் சுரக்காய் போட்டு இப்போ வறுத்துட்ருக்கேன். அது வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். அதுக்கப்புறம் இதை கூல் டவுன் பண்ணிவிட்டு அப்புறம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுரக்காய் வந்து நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாம். இதில் வந்து இப்போது முந்திரி பாதாம்லாம் போட்டுடலாம். நீங்கள் சுகர் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கலாம். எங்களுக்கு வந்து 1/2 கப்பே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு நிறைய ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சக்கரை போட்டுக்கலாம். அப்புறம் சுரக்காய் கட் பண்ணும்போது அது உள்ளே இருக்க அந்த இதெல்லாம் எடுத்துடணும். மேலே இருக்க லேயர் மட்டும்தான் நீங்கள் குக் பண்ணணும். அந்த பாயசத்துக்கு உள்ளே இருக்க அந்த விதைலாம் அதெல்லாம் எடுத்து போட்டுடணும். ஸோ நீங்கள் இந்த பாயசத்தில் வந்து கொஞ்சம் உப்பு போடணும், ஏன்னா வெஜிடபிள் போட்டிருக்கறனால. பாயாசம் ரெடி ஆயிடுச்சு, சுரக்காய் பாயாசம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.